7, 6, 5, 4, 3, 2, 1. वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः। ओम साई ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிஷேக். ஒரு புது ஆரம்பம், ஒரு புது தொடக்கம். அபிஷேக் விலாக்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அக்கறையில் இருக்கிற பாபா கோவிலில் தான் இப்போ இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாபாவுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. என்னோடய விலாகில் என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறது கொஞ்சம் நேரத்தை அதை பற்றி பேசுவோம். அபிஷேகத்தை பார்த்தலாமா? सजन्ति यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः। ओम शेजाका याहू याहू अतकीर्त्यन जयो बाबा श्रीवंदना साई श्रीवंदना करो बाबा श्रीवंदना। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमण्डलान् शतमानं भवति सदा युपुरसत्सदेन्द्रियायुः सेवेन्द्रियप्रतिष्ठति। धान्यं धनं वसं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः। साईनाथ परिपूर्णकृपा कटाक्ष सिद्धिरस्तु। அபிஷேக் விலாக்ஸ் அப்படின்னு ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பல விஷயங்களை தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்னதானம் சிறந்த தானம். ஆனால் நான் ஷேர் பண்ண போகிற நாலேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தானமாக நான் நினைக்கிறேன். அது எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதா என்னோட எண்ணம். பாபா கோவில் வந்ததுக்கான காரணம் 2 இருக்கு. ஒன்று நான் மிகப்பெரிய அளவில் ஷிரடி சாய் பக்தன். என்னோட குரு பாபான்னு சொல்லலாம். மும்பையில் இருந்த காலகட்டத்திலேருந்து, அதாவது சொல்ல போனா என்னோட 6வது வயசு நினைக்கிறேன், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷிரடி போனேன். அப்போ ஷிரடி போனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பேலேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இட் வாஸ் மோர் லைக் அ பிக்னிக் ஃபீல் தான். ஆனால் அங்கே போன அப்புறம் ஒரு பெரிய ஈடுபாடு பாபா மேலே. அண்ட் மும்பையில் இருக்கோம் அப்படின்னாலே 3 கடவுளை கண்டிப்பாக கும்பிடுவோம். ஒன்று சித்திவிநாயகர், 2வது மகாலட்சுமி, அண்ட் அப்புறம் ஷிரடி சாய்பாபா. ஸோ இந்த வட்டத்துக்குள்ள தான் என்னோட ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சது. அப்போ ஷிரடி பாபா கிட்ட நெருங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஷிரடி பாபாவோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் அதை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க.
அவரை நெருக்குவார். நெருக்கி பல பிரச்சனைகள் இன்னும் பெருசாக்குவார். ஏண்டாப்பா இப்படி பண்ற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கி அந்த மொமெண்ட்டில் ஒரு ரிலீஃப் பண்ணணும். ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று நடக்கும். அது எனக்கு நிறைய நடந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். இன்னொன்று, ஜீவ சமாதிகளுக்கு போய் வேண்டும் போது என்ன நடக்குதுனாக்க, அது பாம்பன் சுவாமி கோவிலாக இருக்கட்டும், இல்லை ராகவேந்திர சுவாமி கோவிலாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் தாத்தா சுவாமி அப்படின்னு ஒரு ஜீவ சமாதிக்கு போனேன். அப்புறம் மூட்டை சுவாமி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இங்கே போகும்போது என்ன ஒரு விஷயம் நம்மளை உணர்த்துற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனாக பிறந்து ஜீவ சமாதியாகி அவங்கள வந்து கடவுளாக பார்க்குற அளவுக்கு வளர்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் விஷயம். அதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கடவுள் அப்படின்போது நான் கடவுள்னு சொல்லலை, பட் நான் கடவுளுங்கிற கான்செப்டே அதுதான். ஸோ இந்த ஜீவ சமாதியான சுவாமிகள் அத்தனை பேருமே வந்து அந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தனி வைப்ரேஷன் இருக்கும். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீடு இங்கே பக்கம்தான். நான் அக்கறையில் தான் இருக்கேன், ஈஸியாக. ஸோ இந்த பாபா கோவில் வந்து அக்கறையில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கேன். என்னோட முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இங்கே இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா, வியாழக்கிழமை அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் வந்து என்கிட்ட என் மூலமாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வடிவகரசி அம்மா ரெகுலராக டொனேட் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் ரெகுலராக டொனேட் பண்ணுறாரு. டைரக்டர் திருச்செல்வம் டொனேட் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள், நிறைய பேர் நான் பேர் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பேர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு பணம் அனுப்புகிறாங்க, இல்லை அரிசி வாங்கி தராங்க. சம்திங் தே கீப் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ராசஸ். உங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 பேர் சாப்பிட்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோட ரூட்டீன் இதுதான். காலையில் வந்து ஃபஸ்ட்டு பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு, வீட்டில் அஃப்கோர்ஸ் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கோவிலோட மெயின் பிரகாரம் இதுதான், பாபாவோட சிலை. ஷீரடி போனவங்களுக்கு வந்து தெரியும், துவாரகா மாயின்னு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் குருஸ்தான் இருக்குது, சாவடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த கோவில்லையும் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாபாவோட துணி வந்து ரொம்ப விசேஷமானது. அதாவது விபூதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த துணிங்கிறது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். நம்மளோட பிரச்சனைகளை, கஷ்டங்களை அது வந்து நம்ம இங்கே போட்டு சாம்பல் ஆக்குற விஷயம். அந்த சாம்பலை வந்து நம்ம இட்டுக்கிறது தான் சிவ தத்துவம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கடைசியில் அங்கே தானே போய் முடியுது. ஸோ துவாரகா மாயில இது ரெகுலராக நடக்கும். துவாரகா மாயில வந்து பாபா வந்து அந்த துணி எப்போவுமே அணையக்கூடாது அப்படிங்கிற அளவில் ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலத்திலே செஞ்சார். அது இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஷிரடி பாபா கோவில் போனாலும் அங்கே துணி இருக்கும், அங்கே துவாரகா மாய்க்கான விஷயங்கள் இருக்கும். இங்கே போய் நீங்கள் மனசார உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேண்டிய இடம் இதுதான். இங்கே வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சாம்பலாகி பஸ்மமாகி நிம்மதியாக நீங்கள் போயிடலாம் இங்கேருந்து. அதே மாதிரி ஷிரடியில் வந்து சாவடின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து உட்காந்து ஆடியன்ஸ் கொடுக்குற இடம். அந்த இடம் மாதிரி இங்கே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இப்போதைக்கு இல்லாதனால அந்த சாவடி ஞாபகமாக இந்த ஒரு பால்கி இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து ரெகுலராக சத்யநாராயண பூஜை வந்து நடக்குது. பாபா கோவிலில் ஒன்ஸ் அ மந்த் வந்து சத்யநாராயண பூஜை நடக்கும். ஸோ இதுதான் சாவடி அண்ட் குருஸ்தா. அது குருஸ்தா. இங்கே யார் வேணாலும் வந்து பாபாவுக்கு தன் கையால் அபிஷேகம் பண்ணலாம். இது வந்து இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஸோ யார் வேணாலும் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இப்படி வாங்க, இது முக்கியமான இடம். இதுதான் அன்னதானம் பண்ணுற இடம். இன்னைக்கு ஜில்லோன்னு இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம். அன்னதானம் வந்து ரொம்ப சிறந்த விதமான ஒரு தானம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுமோ தாராளமாக இந்த அக்கறை பாபா கோவிலுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். வியாழக்கிழமை ஷூட்டிங் இல்லைன்னா அன்னதானத்தில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நானும் நின்று எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு கடவுள் எனக்கு நிறைய தடவை ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இது வந்து பாபாவோட சரித்திரம். ஆக்சுவலி பாபா ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கண்டோபா மந்திர்னு இருக்குது ஷிரடியில். அங்கே உள்ளே இருக்கிற மகாலஸ்பதி தான் வந்து ஆவோ சாயி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படிங்கிறதுனால தான் சாயி பாபா அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ கண்டோபா கோவில் வாசலில் தான் பாபாவோட ஃபஸ்ட்டு தரிசனம் நடந்தது. அதுக்கப்புறம் ஷிரடியில் பல வரலாறுகள்.
இது அந்த ஹோலி துணி, அந்த துணி சொன்னேன் இல்லையா துவாரகா மாயில், அது எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு. இது பாபாவோட சாவடி. சாவடியில் வந்து ஆடியன்ஸ் யார் வேணால் அவங்க பிரச்சனைகளை சொல்லலாம். அண்ட் பாபா எப்போவுமே வந்து தீட்சை தான், தீட்சை எடுத்து தான் சமைப்பார். இதெல்லாம் எப்பவும் இருக்குது ஷிரடியில். ஆக்சுவலி பாபா அந்த இது பண்ணதெல்லாம் இந்த விஷயம்லாம் ஷிரடியில் இன்னுமே இருக்குது. ஷிரடி போனவங்களுக்கு தெரியும். இது பாபாவோட லைஃப் ஸ்டோரி இங்கே ரொம்ப அழகாக டிபிக்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் சின்னதாக ஒரு கோசாலாவும் இருக்குது. அடிக்கடி கோ பூஜைலாம் நடக்கும் இங்கே. அதாவது டெய்லி காலையில் கோவில் திறக்கும் போது கோ பூஜை பண்ணிட்டு தான் இங்கே வந்து மற்ற பூஜைகளே ஆரம்பிப்பாங்க. ஒரு அற்புதமான தொடக்கம். இதுதான் எங்கள் கோவில், அதாவது அக்கரை ஷிரடி சாய்பாபா கோவில். இங்கே யாராவது வரணும், யாராவது தானம் பண்ணணும்னாக்கா தயவு செஞ்சு அக்கரை ஷிரடி சாய்பாபா கோவில்னு போட்டாலே அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஷிரடியும் போய் கவர் பண்ணுவோம், அதுவும் நடக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் பாபா கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஷிரடிலையும் சந்திப்போம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னேன்ல காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், பாபா கோயிலுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அபிஷேக் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. நமஸ்ते. जय साईराम। जय साईराम। कहाँ के आप? हम MP भोपाल। भोपाल से जी। तो मद्रास कैसे आए? यहाँ हमारे पहले चाचा जी रहते थे, तो उनके कॉन्टैक्ट से यहाँ है। और आप शिरडी मंदिर में कितने साल से काम कर रहे हो? शिरडी मंदिर में हमको 5 साल हो गया। यहाँ पे? यहाँ 5 साल हो गया। 5 साल हो गया जी। तो आपने पद्धति के हिसाब से पूजा पाठ किया है कि? पद्धति के हिसाब से, हाँ, जैसा गुरुजी ने हमको बताया वैसे ही पूजा पाठ यहाँ करते गए। तो यहाँ आपको चेन्नई कैसा लग रहा है? बहुत अच्छा लग रहा है सब। बहुत गर्म है। जी, गर्मी ज्यादा है तो हाँ। बहुत अच्छा लग रहा है यहाँ पे। हाँ जी जी, गर्मी ज्यादा है लेकिन अच्छा लग रहा है। अच्छा लग रहा है। इधर मंदिर में सुकून मिलता है, थोड़ा रिलैक्स फील आता, बाबा के साथ रहते हैं। अच्छा, और आपने जो सोचा उस हिसाब से 5 साल में मंदिर कितना बड़ा हुआ है? बहुत डेवलप हुआ है मंदिर, बहुत बड़ा हुआ है, बहुत अच्छा लग रहा है। सब लोग आते दर्शन करते हैं, अच्छा लगता है। और किसी ने आके बोला कि यहाँ पे मन्नत मांग के सब ठीक हो गया था? हाँ, बहुत लोग आते हैं ऐसे, सब धूनी पूजा करते हैं बाबा का, सब प्रे करते हैं, तो सब पूरा करते हैं, बाबा प्रार्थना करते हैं सब। बहुत बहुत खुशी हुई आपसे मिलके। जी धन्यवाद, हमको भी बहुत खुशी है आप लोग से मिलकर। இவர் சார் வந்து எம்பிலேருந்து வந்திருக்காரு, போபால்லேருந்து வந்திருக்காரு. 5 வருஷமா இங்கே வேலை பார்க்குறதா. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த கோவிலில் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன், இங்கே வந்து எதாவது நடந்திருக்கா, யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு. அது பூஜை பண்ணுறவர் அவரே வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வாங்க அக்கறை ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வாங்க. ॐ साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ॐ साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ॐ साई नमो नमः। श्री साई नमो नमः।
जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ॐ साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः సాయి బాబా సాయి బాబా సాయి నాదా సాయి మాదా సాయి రామ్ సాయి రామ్ బాబా ఓర్ కరుణాలయం పాదం దాన్ కమలాలయం బాబా ఓర్ కరుణాలయం பாதம் தான் கமலாலயம் ஆனந்த கீதாலயம் அது எல்லோர்க்கும் சரணாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாய் பாபா சாய் பாபா சாய் நாதா சாய் மாதா சாய் ராம் சாய் ராம் தீயிலே கை நீட்டி சோதனையை ஓட்டி குழந்தையை காப்பாற்றினாய் சோகங்களை கரையேற்றினாய் யார் என்ன கேட்டாலும் ஆறுதல் தந்தாயே அவரவர் வடிவாகினாய் அவரவர் மதமாகினாய் ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே சாயிதான் சிவரூபமே சாயிதான் ஸ்ரீ விஷ்ணுவே சாயிதான் எல்லாமுமே சாயிதான் என்றென்றுமே சாய் பாபா சாய் பாபா சாய் நாதா சாய் மாதா சாய் ராம் சாய் ராம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் ஆனந்த கீதாலயம் அது எல்லோர்க்கும் சரணாலயம் சாயின்றி உயிரில்லை சர்வமும் சாயந்தேன் சாயின்றி நீ இல்லையே சாயின்றி நான் இல்லையே வரந்தரும் வள்ளல் நீ வடிவமோ பக்கிரி வந்திங்கு ஒளியேற்றினாய் எல்லோர்க்கும் வழிகாட்டினாய் பாடுங்கள் கீர்த்தனம் ஆடுங்கள் நர்த்தனம் கூறுங்கள் சாயினாம் குறை தீரும் பாடுங்கள் கீர்த்தனம் ஆடுங்கள் நர்த்தனம் கூறுங்கள் சாயினாம் குறை தீரும் சூரியன் திருக்கண்களில் கங்கையும் மலர்கால்களில் பூமியோ அருள் கைகளில் சாயிராம் எங்கெங்குமே சாய் பாபா சாய் பாபா
प्रसाद फल सिद्ध्यर्थम सिद्ध्यर्थम साईनाथ पादुका दर्शन समये मम कुटुंबेषु सर्वेषां बंधु मित्र वर्गाणां अनेक शरीरे सकल व्याधि रोग दोष निवर्ति प्राप्त सिद्ध्यर्थम मम गृहे विद्यार्थी मानवीकानां सकल विद्या आरंगदा सिद्ध्यर्थम सरस्वती कटाक्ष सिद्ध्यर्थम साईनाथ परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थम मम उद्योगस्थले उद्योग अभिवृद्धि व्यापारस्थले व्यापार अभिवृद्धि धनाकर्षण धन वसीकरण जन वसीकरण प्राप्त सिद्ध्यर्थम सकल शत्रु उबाधा दृष्टि उबाधा निवर्ति प्राप्त सिद्ध्यर्थम मम गृहे उद्योग व्यापार स्थले सद्गुरु साईनाथाय नमः चरणारविंदाभ्यां नमः सर्वलोकगुरुभ्यो नमः लक्ष्मी नारायणाय नमः श्री कृष्ण राम शिव मारुत्यादि रूपाय नमः शेष साईने नमः श्रीनिवासने नमः भक्तकालयाय नमः सर्वमंगलाय नमः भूतावासाय नमः भूतवैष्णवाय नमः कालातीताय नमः कालाय नमः कालसर्पदमनाय नमः मृत्युंजयाय नमः मृत्याय प्रदाय नमः जीवाधाराय नमः सर्वाधाराय नमः भक्तावन समर्थाय नमः भक्तावन प्रतिज्ञाय नमः अन्नवस्त्रदाय नमः आरोग्यक्षेमदाय नमः धनमांगल्यप्रदाय नमः रिद्धि सिद्धिदाय नमः पुत्र मित्र बंधुदाय नमः योगक्षेमवाय नमः भगवन्तवे नमः मार्गबन्धवे नमः भक्ति मुक्ति सर्गापुरदाय नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः अन्तर्यात्मने नमः सच्चिदात्मने नमः नित्यानन्दाय नमः परम सुखदाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मने नमः ज्ञान स्वरूपिणे नमः जगद्गुरुनाय नमः सर्वसर्वमुखाय नमः सर्वान्तर्वदिताय नमः सर्वमांगल्यकराय नमः सर्वाभीष्टप्रदाय नमः समरसमानस्थानाय नमः समर्थ सद्गुरु श्री साईनाथाय नमो नमः अष्टोत्थामार्जन पूजां सर्वोपचारं समर्पयामि सद्गुरु साईनाथाय नमो नमः धूपम् आग्रापयामि ओम घोरेभ्यो घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यो नमस्ते अस्तुरुद्रभुवेभ्यः साईनाथाय नमः धूपम् आग्रापयामि धूपानन्तरं नैवेद्यम् वल्लभे ज्ञान वैराग्य सिद्धार्थम विख्याते पार्वती माता कृपावती देवी पिता देवो महेश्वरा बांधवाद्य भक्ताय सुदेतो गुणनाय स्वाहा मानाय स्वाहा व्यानाय स्वाहा दानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे नमः निवेदनं धर्मात्मन्यं जलं समर्पयामि यदादिगे निगोदा शक्ति वर्गिसी शन्नो देवी रविष्टयापो भवन्तु वेदये संयोरभिस्रवन्धुनः प्रजाप्यगा परिपालयन्तां न्यायेन मार्गेण मगिमहिषाः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु अस्य यजमानस्य गृहेषु साईनाथ पादुका दर्शनसमये सर्वेषां सगत कुटुंबानां मनसंत्यक्तित प्रकारे सकल कार्य आनुकूल्यदादित्यकरं भूयात् भवन्तः महान्तो न गृह्णन्तु यजमानस्य गृहेषु साईनाथ पादुका दर्शनसमये उद्योग अभिवृद्धि सिद्धिकरं व्यापार अभिवृद्धि सिद्धिकरं व्यापारस्थलेषु जनाकर्षण जनवशीकरण प्राप्तिकरण भूयात् भवन्तः महान्तो न गृह्णन्तु यजमानस्य गृहेषु साईनाथ पादुका दर्शनसमये गृहे उद्योग व्यापार स्थले अष्टलक्ष्मी नित्य निरंतर निवास प्राप्ति भूयात् भवन्तः महान्तो न गृह्णन्तु
शत्रुबाधा दृष्टिबाधा निवृत्ति प्राप्ति भूया श्रीवं दगामहान्तो निगृह्णन्तु सास्तु आदित्यादीनां नवानां ग्रहाणां आनुकूल्यं भूया श्रीवं दगामहान्तो निगृह्णन्तु सास्तु सर्वं शुभमस्तु सास्तु सर्वं श्री साईनाथपादार्पणमस्तु सास्तु गोपां पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते चन्द्रपापां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते एवं वेदा योपामायजनं वेद आयतनवान् भवते சொல்லுங்க நாராயணாய நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् दत्तात्रेयाय विद्महे अत्रिपुत्राय धीमहि तन्नो दत्त प्रचोदयात् शीरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् साईनाथ गुरवे नमो नमः अनेक कोटि प्रार्थना प्रदक्षिण नमस्कार समर्पयामि நீங்க ஒரு 4 பேரும் போட்டுங்க நீங்களும் போட்டுங்க ஆர்த்தி வாங்கிங்க பாக்கி பேர் கையில பூ வச்சுங்க சார் சொல்ல போடலாம் 2 நிமிஷம் ஆர்த்தி முடியறதுக்கு நீங்க ஒரு தந்தலையோ சேர்ந்தோ எப்படியோ உங்களுக்கு எது வசதியோ காமிச்சுக்கலாம் सद्गुरु साईनाथ महाराज की जय निर्माजे पंढरपुरा साई बाबा रामावारा साई बाबा रामावारा शुद्ध भक्ति चंद्रभागा बाबा पुंडलिका जागा बाबा पुंडलिका जागा लाहु लाहु अवधे गाना करो बाबा से वंदना साई से वंदना करो बाबा से वंदना करो माने बाबा साई राव पाप माजे आए राव पाप माजे आए काले लोटांगण मंदिर चरणा डोयाने पाहे नरुका तुझे प्रणय अंगन आनंद पूजन भावेन भावेन हरे नमः त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या श्रवणं त्वमेव सर्वं मम देव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावा करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरे श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे राम பயப்பட மாட்டேங்கிறாரு சதா சர்வகாலம் தியானத்திலே இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. சில பேர் மட்டும் ஒரு சின்ன சாதாரண குழந்தையா இருக்கக்கூடாது, ஞான குழந்தையா தான் இருக்கணும்னு முடிவு பண்றா. அவர் போய் பார்க்கறதும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இப்படியா இருக்காங்க. சில காலம் போகுது, சில வருஷங்கள் கழிச்சு அந்த பையன் சிறடியில காணல. ஒரு 18-20 வருடங்களுக்கு பிறகு அவுரங்காபாத்ங்கிற ஊருக்கு பக்கத்துல சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட நிர்வாக அதிகாரி யாருன்னா சாங்பாய் பட்டேல் பேரு. அவர் தன் ஆசையா வளர்த்த குதிரையை துவைச்சிடுறாரு. அந்த குதிரை எங்க தெரியுமே கிடைக்கல. ஒரு நாள் காட்டு வழியா போகும்போது ஒரு பெரிய மரத்தை கீழே பக்கிரி ஊற்றி உட்கார்ந்துருக்காரு. சரி அவரு போய் கேட்டால் நம்ம குதிரை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அந்த பக்கிரியை நோக்கி ஒரு போறாரு. வரதே பார்த்துட்டு பக்கிரி கிட்டக்க வந்த உடனே அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. சாந்த்பாய் இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே ஆச்சரியப்பட்டு போறாரு. நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பக்கிரி என்ன பண்றா, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல கையை காமிச்சு அந்த குதிரையோட பேர் வந்தருள்வாய்
ஆலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் ஆனந்த கீதாலயம் அது எல்லோர்க்கும் சரணாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாய்பாபா சாய்பாபா சாய்நாதா சாய்மாதா சாய்ராம் சாய்ராம் தீயிலே கை நீட்டி சோதனையை ஓட்டி குழந்தையை காப்பாற்றினாய் சோகங்களை கரையேற்றினாய் யார் என்ன கேட்டாலும் ஆறுதல் தந்தாயே அவரவர் வடிவாகினாய் அவரவர் மதமாகினாய் ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே ஊதியை தந்தே வேதனை ஊதி அபயங்கள் கோடி தந்தாயே சாயிதான் சிவரூபமே சாயிதான் ஸ்ரீ விஷ்ணுவே சாயிதான் எல்லாமுமே சாயிதான் என்றென்றுமே சாய்பாபா சாய்பாபா சாய்நாதா சாய்மாதா சாய்ராம் சாய்ராம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் ஆனந்த கீதாலயம் அது எல்லோர்க்கும் சரணாலயம் சாயின்றி உயிரில்லை சர்வமும் சாயந்தேன் சாயின்றி நீ இல்லையே சாயின்றி நான் இல்லையே வரந்தரும் வள்ளல் நீ வடிவமொப்பக்கிரி வந்திங்கு ஒளியேற்றினாய் எல்லோர்க்கும் வழிகாட்டினாய்